பொறுமை நற்பண்புகளில் சிறந்த ஒன்றாக விளங்கும் ஒரு பண்பு. பொறுமை. அல்லாஹ் தன் திருமறையில், நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். 2 153. அல்லாஹ் தொழுகையின் அளவிற்கு பொறுமையை சிறப்பு செய்து கூறுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் பொறுமை காத்தும் பொறுமையை ஏவியும் உள்ளார்கள். விரோதியிடம் கூட பொறுமையை பேணிக் காத்தல் வேண்டும். பிறர் தரும் தொல்லைகளை பொறுத்து பொறுமையை பேண வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கையிலே முஸ்லிம்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சினம் கொண்டு எழுந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமாகும். பொதுவாகவே பொறுமையை பேணுவது பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு பண்பு. பொறுமையாளர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். மேலும் சகித்துக் கொள்ளும் பண்பு சிறப்பை தரும் ஒரு பண்பு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மனிதர் திட்டிக் கொண்டிருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறாமல் பொறுமையோடு இருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையை இழந்து ஏசியவரை பார்த்து பதில் கூறலானார்கள். அப்போது அண்ணலாரின் முகம் மாறத் துவங்கியது. கோபத்துடன் எழுந்து சென்று விட்டார்கள். அது பற்றி பின்னர் நபியிடம் கேட்கப்பட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமை காத்த போது ஒரு வானவர் அவர் சார்பில் பதில் சொல்லிக் கொண்டிருந்ததாகவும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூற ஆரம்பித்ததும் ஷைத்தான் வந்துவிட்டான். அதனால் தான் எழுந்து வந்துவிட்டதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள்.